வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா எக் சுக்கா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை சுக்கா செய்கிறதுக்காக முதல்ல முட்டையை நம்ம வேக வச்சுக்கணும். அதுக்காக கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். இப்போ தண்ணியை வச்சுட்டு எல்லா முட்டையும் நான் உள்ளே சேர்த்தாச்சு. முட்டையை உள்ளே சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வேகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்தீங்க அப்படின்னா முட்டைக்குள்ளே நல்லா பிடிச்சிருக்கும். அதுக்காக உப்பு முதல்ல சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை ஓப்பன்லேயே அப்படியே வச்சு வேக வச்சிடலாம். மூடி எதுவும் போட வேண்டியதில்லை. நல்ல மிதமான தீயில் வச்சு நல்ல ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-12 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா மேல் ஓடு கொஞ்சம் இது மாதிரி விரிசல் ஆயிருக்கு இல்லையா, நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிச்சிட்டு டேப் வாட்டரை பிடிச்சி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ முட்டையெல்லாம் நல்லா உரிச்சு எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். முதல்ல வெள்ளை கருவு மட்டும் கட் பண்ணிக்கணும். மஞ்சள் கருவை நம்ம கட் பண்ணக்கூடாது. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா லேசாக கத்தியில் இந்த மாதிரி கோடு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா மஞ்சள் கருவில் பதியாமல் இந்த மாதிரி கட் ஆகிடும். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக நம்ம தேவையான சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சுக்கா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சள் கருவை நீங்கள் கட் பண்ணி உள்ளே சேர்க்குறது பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா முழுசாகவே அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முழுசாக தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ முட்டையில் இருக்கிற வெள்ளை பகுதி எல்லாத்தையும் ஒரே மாதிரி இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சுக்கா பண்ண ஆரம்பிக்கலாம். சுக்கா பண்ணுறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு தாளிச்சிக்கலாம். சோம்பு சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த சோம்பு பொரிய ஆரம்பிக்கும் போது ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா உருவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவும் அது கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பல்லு பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதில் இஞ்சி பூண்டெல்லாம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. நல்லா பச்சை வாசனை போயாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு முதல்ல மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூனுக்கு காரத்துக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரக பவுட்ரு, வறுத்து அரைச்சி வச்ச ஜீரக பவுட்ரு நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூனுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக சிக்கன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், கறி மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது கூடயே 1 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக இதில் 1 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா பச்சை வாசனை போகணும். ஒரு 30 செகண்டுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும். இப்போ இதில் நம்ம வெள்ளை கருவை சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். மஞ்சள் கருவை கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். கலந்து விட்டோம் அப்படின்னா உடஞ்சிரும். அதனால் கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மஞ்சள் கருவை சேர்க்கறதுக்கு முன்னாடி வெள்ளை கருவை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடும்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்க அப்படின்னா முட்டை வேகும்போது சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். முட்டையும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக நான் முட்டை சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மஞ்சள் கருவை சேர்த்துக்கலாம். மஞ்சள் கருவை சேர்த்துட்டு நல்லா ரொம்ப கலந்து விட்டுறாதீங்க. லேசாக இந்த மாதிரி மஞ்சள் கரு உடையாமல் இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ எல்லா பக்கம் நல்லா கலந்து வந்துடுச்சு. நம்மளோட முட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சு. 2 தடவை இந்த மாதிரி எடுத்து குலுக்கணும் அப்படின்னா இன்னும் நம்ம மஞ்சள் கருவிலெல்லாம் நல்லா மசாலா கோட் ஆகலைன்னா ஈஸியாக கோட் ஆகிடும். இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவிக்கலாம். ரொம்ப சூப்பரான காரசாரமான முட்டை சுக்கா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் மெயினாக தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா 1 பாட் ரெசிபி தக்காளி சாதம் மாதிரி இருக்கிறதுக்கும் இதை சைடிஷாக பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையான இந்த முட்டை சுக்காவை ரொம்ப ஈஸியாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற ரெசிபிஸையும் பாருங்கள். தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.